வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். பாக்யராஜ் தன்னுடைய பிறந்த நாளை ரஜினிகாந்த் தலைமையில் கொண்டாட இருக்கார் அப்படின்னு நம்ம 2-3 வாரங்களாகவே சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் சார். அதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூர்ணிமா ஜெயராம் எல்லாருக்கும் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கடிதம் எனக்கு வந்தது. 7ஆம் தேதி அன்றைக்கி பாக்யராஜனுடைய பிறந்த தின விழாவை கலைவாணரங்கத்தில் மிகச்சிறப்பாக நாங்கள் கொண்டாட இருக்கோம். அதை பற்றி அழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும். ஆனால் அந்த டேட்டை பிளாக் பண்ணி வச்சுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை எல்லாருக்கும் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன ரஜினிகாந்த் தான் இதுக்கு தலைமை தாங்க போகிறாங்க. ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்லேருந்து முக்கியமான நடிகர்களெல்லாம் அதில் வர இருக்காங்க. ஏன்னா பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்துக்கு மட்டும் அவர் திரைக்கதை மன்னன் இல்லை, மொத்த இந்திய சினிமா உலகத்துக்கும் அவர் திரைக்கதை மன்னன் தான். அவருடைய திரைக்கதை எழுதுகின்ற ஆற்றலை பற்றி அமிதாப் பச்சன் பல முறை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்தி பட நட்சத்திரங்களான அனில் கபூர், கோவிந்தா எல்லாருமே அவருடைய திறமையை பாராட்டியிருக்காங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியில் அனில் கபூரும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்க இன்னொரு முக்கியமான நடிகர் சிவராஜ்குமார். அவர்கிட்ட பாக்யராஜே பேசியிருக்காரு. அவரே வரேன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஒரு விழா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிவான உடனேயே ஃபஸ்ட்டு பாக்யராஜ் செய்த வேலை என்னென்னா நேராக போய் தன்னுடைய குருநாதரான பாரதி ராஜாவை சந்தித்தது தான். சூப்பர். ஏன்னா அவர் இல்லாமல் பாக்யராஜ் இல்லை இல்லையா? அதனால் அவருக்கு இந்த விழாவை பற்றி முதல்ல சொல்லி அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு அதுக்கு பின்னால் தான் எல்லா வேலைகளையும் தொடங்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு. நேராக போய் பாரதி ராஜா சந்தித்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் சார் நிகழ்ச்சியை தொடங்கினேன்னு எங்கிட்டே சமீபத்தில் பாக்யராஜை பார்த்து போது சொன்னார் அவர். சார் ஆக்சுவலாக பாரதிராஜ் அப்படின்னு சொன்னதுமே இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வைஸாகவும் சரி, நம்ம லென்ஸ் நிகழ்ச்சிகளோட சரி, அவரோட உடம்புக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்குது, அவர் வந்து ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருக்கார், இப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துட்டுருக்கு. அண்ட் அதையும் தாண்டி இன்னும் என்ன மாதிரி நியூஸ் வருதுன்னா அவர் வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க, தனுஷ் சார் ஹெல்ப் பண்ண மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான தகவல்? இது வந்து நம்பக தகவல். நீ எந்த வீடியோவை பற்றி சொல்கிறியோ அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். பாரதியாருடைய மனைவியும் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க போடுறது. நேற்று மாலையில் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஓகே, எதனால் இப்படி வலைத்தளங்களில் தாறுமாறாக எழுதுகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கண்டிக்கக்கூடாதா? நீங்கள் தானே பாரதி ராஜாவுடைய பிஆர்ஓ அப்படின்னு, அதாவது ஆரம்ப காலத்தில் அவருக்கு பிஆர்ஓவாக இருந்தேன். அதை கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டாங்க. எனக்கு நிஜமாகவே சங்கடமாக இருந்தது. என்னென்னா பாரதி ராஜாவுடைய குடும்பத்தினர்லேருந்து அவருடைய மிஸ்ஸஸ்ட்டை பேசலாம், இல்லை பாரதியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கிட்டயே பேசலாம். சார் இது மாதிரிலாம் நீ செய்தி வருது உண்மை அப்படின்னு என்ன கேட்டால் நான் வந்து விசாரித்து தகவலை சொல்ல போகிறேன். அதையெல்லாம் விட்டுட்டு எதையும் உறுதிப்படுத்திக்காமல் எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. தனுஷ் வந்து 15 லட்ச ரூபா உதவி செய்தார் அப்படின்லாம் அந்த நிகழ்ச்சியில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆமாம், தனுஷ் ஆக்சுவலாக அவருக்கு உதவி செய்ய வந்தது உண்மை தான். ஆனால் அது இப்போ இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஎம் மருத்துவமனையில் பாரதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ அவரை பார்க்குறதுக்காக தனுஷ் வந்தார். பார்த்தவர் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே வந்து தன்னுடைய நண்பரை அழைத்து இவருக்கு வந்து பில்லு எவ்வளோ கட்டணும்னு கேளுங்க, நான் வேணா ஒரு 15 லட்ச ரூபா கட்டுறேன்னார். அவர் கட்ட முன் வந்தோடனே அன்றைக்கி உயிரோடு இருந்த மனோஜும் டைரக்டருடைய மகளான ஜனனியும் சேர்ந்து இல்லை பணம்லாம் நீங்கள் கட்ட தேவையில்லை, அவர் பார்த்து நீங்கள் ஆறுதல் சொன்னதே எங்களுக்கு பெரிய விஷயம், பில்லெல்லாம் கட்டத்துக்கு பணம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சாங்க. இப்படி தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்படி இருக்க தனுஷ் 15 லட்ச ரூபா உதவி செய்தார்னும் தொடர்ந்து பாரதியாருடைய ஃபோனில் உதவி கேட்டு அழைப்புகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்படின்னு செய்தி வந்தது வந்து நிஜமாகவே வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபோன் இருக்குது இப்போ பாரதியார் கையிலேயே இல்லை. அதே மாதிரி அவருடைய நண்பர்கிட்டையோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்ககிட்டையும் கிடையாது. அந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கிறது பாரதியாருடைய மகளான ஜனனி. அப்படி இருக்க எப்படி அந்த ஃபோன்லேருந்து செய்திகள்லாம் அப்படி வெளியில் போகும்? சில நாட்களுக்கு முன்னால் பார்த்தா இதே மாதிரி தான் பாரதி அவர் பேச முடியல, மற்றவங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னா கூட செய்திகள் வந்தது. அப்போவே நம்ம அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தோம். ராதிகாவுடைய அம்மா இருந்தபோது அவங்க வீட்டுக்கே போய் அவர் ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு நினைவு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? அது மாதிரி அவங்க வீட்டுக்கு போனவர் கிழக்கே போகிற படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்த சம்பவம் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். இதெல்லாம் தாண்டி இப்படி தொடர்ந்து ஏன் செய்திகள் போடுறாங்க அப்படின்னு தெரியல. நிஜமாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. சார் சுந்தர்சி சாரோட மூக்குத்தியம்மன் 2 ஷூட்டிங் ஃபுல்லாக முடிச்சு லாஸ்ட் வீக் புதன்கிழமை தான் பூசணிக்காக உடைச்சிருக்காங்க. ஆமாம். அப்போது அவரோட அடுத்த படம் விஷால் சாரோட பண்ணுறாரு இல்லையா, அது நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? சுந்தர்சி இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சதுனால ஃப்ரீ ஆகிட்டார். சரி. ஆமாம். பட் விஷால் சும்மாவாக இருக்கார். அவரோட படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆமாம் சார். விஷாலை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மகுடம் படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 25 நாட்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. நேற்று தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை மீண்டும் தொடங்கியிருக்காங்க. அதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைகிறதுக்கே நிச்சயமாக பொங்கல் வரைக்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் இது முடிஞ்சு அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் சுந்தர்சியோட விஷால் இணைகின்ற படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் ரஜினி சார் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாருங்கிற அப்டேட்டு 12ஆம் தேதி வருமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் 12ஆம் தேதியில் ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துடும், 10ஆம் தேதியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. 10ஆம் தேதியும் வரல சார், 12ஆம் தேதியும் வரல சார், இன்றைக்கி 21ஆம் தேதி இப்போ வரைக்கும் வரல சார். என்ன தான் ஆச்சு? நல்ல ஸ்டூடெண்ட்டு பரீட்சை எழுதும்போது சூப்பராக எல்லா கேள்விக்கும் அருமையாக பதில் இருப்பார். அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நிச்சயமாக நம்ம 100க்கு 100 மார்க் வாங்குவோம். ஆமாம்.
இந்த பரீட்சை பேப்பர் திருத்துறாருல, ஆமாம் சார். அந்த டீச்சரும் சொல்லுவார், என்னப்பா உன் பேப்பர்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா எழுதிருக்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கனுடைய ஆன்சர் பேப்பர் அப்படின்னு. ஆமாம். ஆனால் ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் வர்றது மட்டும் தள்ளிகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா, என்ன தான் நல்லா பரீட்சை இருந்தாலும் ரிசல்ட் வந்தால் தானே ஒரு டிஸ்டிங்ஷனோ 100க்கு 100 எழுதி மார்க்குனோ ரிசல்ட் வந்தால் தானே. அந்த மாதிரி மனநிலையில் தான் இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். அவர் கதையை கேட்டு ரஜினிகாந்துக்கு பிடிச்சிருச்சு, அவர் தான் டைரக்டர்னு ஊர் பூரா பேசிட்டாங்க. ஆனாலும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வராதனால அந்த ஜுபிலண்ட் மூடு அது மொல்லமாக இறங்கிட்டே தான் இருக்குது ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்க போகிறார். அது வந்து 99% உறுதி, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் இந்த கதை இருக்குல்ல, இந்த கதை விஷயத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லியிருப்பார் போல தெரியுது ரஜினி. இதெல்லாம் முழுமையாக அவர் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் ரஜினி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு முறை அறிவித்தாங்க. அறிவித்து அந்த டேரக்டர் கடைசி நேரத்தில் அந்த படத்தை விலகிட்டார். அதனால் அடுத்த அறிவிப்பு வரும்போது அது பக்காவாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஓகே ஓகே சார். இந்த இடத்துல ரஜினிகாந்தை பற்றி ஒரு கூடுதல் தகவலையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ரஜினிகாந்த் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வர்யா கணேஷுக்காக ஒரு படம் பண்ணுறதா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த படம் தள்ளிகிட்டே போயிட்டே இருக்குது. ஓகே. ரஜினியுடைய ஜெயிலர் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு பனையூர் பக்கத்தில் தான் நடக்குது. அது நடுவில் தான் வந்து ஐஸ்வர்யா கணேஷ் வீடு. அவர் வீட்டை தாண்டி தான் அந்த ஷூட்டிங் போகணும். ஒரு நாள் ரஜினியை சந்தித்த போது என்னுடைய வீட்டை தாண்டி தானே தான் நான் ஷூட்டிங் போகிறீங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரக்கூடாதா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா கணேஷ் கேட்டிருக்காரு. நிச்சயமாக வரேன், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். ஆனால் அது நடக்கலை. ஓகே. கடந்த புதன்கிழமை அன்றைக்கி ஐஸ்வர்யா கணேஷுக்கு ஒரு ஃபோன். அடுத்த முறையில் பேசினவர் ரஜினி. இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்களா, நான் உங்களை பார்க்க வரேன். சார் நீங்கள் பாருங்கன்னா அதை விட என்ன முக்கியம், நிச்சயமாக நான் வீட்டில் இருக்கேன் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் கடந்த புதன்கிழமை அன்றைக்கி சந்திச்சிருக்காங்க. சந்திச்சாங்கன்னா நிச்சயமாக 2-3 விஷயம் முக்கியமாக பேசியிருப்பாங்க. ஒன்று, ரஜினிகாந்தோடைய அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கிற விஷயம் ஐஸ்வர்யா கணேஷுக்கு நிச்சயமாக இப்போ தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கார் ரஜினின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐஸ்வர்யா கணேஷுக்கு எப்போ படம் பண்ண போகிறார் அப்படின்றத பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. இந்த 3 விஷயங்களும் நிச்சயமாக இன்றைக்கி ஐஸ்வர்யா கணேஷுக்கு தெரியும். அதை என்னைக்கு அவர் வெளில சொல்ல போகிறாரு அப்படின்னு தான் தெரியல. ஆமாம் சார், அவரே அஃபீஷியலாக சொல்லணும். சார், அஜித் சாரோட நெக்ஸ்ட் படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் பண்ண போகிறாருன்னு லாஸ்ட் வீக் முன்னாடி வரைக்கும் நியூஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு வாரமாக ஒரு தகவல் ஒன்று வருது சார், சிறுத்தை சிவா தான் அந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு. நான் கேள்விப்பட்டேன் அந்த நியூஸை. நாமளே பலமுறை சொல்லியிருக்கோம். சிறுத்தை சிவாவை அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி அஜித்தே கேட்டார். உடனடியாக நீங்கள் படம் ஆரம்பிங்க, நான் நடிக்கிறேன்ட்டு. ஆனால் சிறுத்தை சிவா தான் தயாராக இல்லை. நான் வந்து வெளியில் ஒரு படத்தை பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னா சிவா மேலே வந்து அஜித்துக்கு ஒரு அஃபெக்ஷன் இன்னி வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு நடுவில் இது மாதிரி செய்தி ஒன்று பரவ ஆரம்பிச்சோடனே நான் அந்த குவார்ட்டர்ஸ்லாம் விசாரித்தேன். ஓகே, சிறுத்தை சிவா ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறார், அஜித் படம் அதில் சேஞ்சே இல்லை. அதே மாதிரி நம்ம சொன்னல எஃப்ஐஆர் டைரக்டர் மனு அவர் டைரக்ட் பண்ண போகிறார். இவங்கெல்லாம் கதை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஓகே ஆச்சு அப்படின்றதுலாம் உண்மை தான். ஓகே, ஆனால் அடுத்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆதிக் ரவிச்சந்திரன் தான். கொஞ்சம் தாமதமாவதே தவிர அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்றதுலையோ, ரோமியோ ஃபிலிம்ஸ் ராகுல் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்றதுலையோ எந்த சேஞ்சும் இல்லை. அநேகமாக அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்ப்போம். சார், அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு அவங்களோட படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த படம் அப்புறம் வெங்கட் பிரபு தான். அமெரிக்காவில் வேறு போய் வந்தாங்க. ஆமாம் சார், எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஷூட்டிங் மட்டும் இன்னும் போகாமலே இருக்காங்களே சார். அதை பற்றி நானும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சத்யஜித் தியாகராஜ்கிட்ட கேட்டேன். இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கோல் எங்கே இருக்குன்னா பராசக்தி திரைப்படம். ஆமாம் சார், அந்த படம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு வெளியாக இருக்குது. அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் இப்போ அவருடைய மைண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லா நடிகர்களுமே இப்போ தான் பார்க்குறோம்ல, படத்துடைய வெளியீட்டுக்கு முன்னாடி ஊர் ஊராக போகிறாங்க, நாடாக போகிறாங்க. அப்படி போய் அந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனை ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி இந்த படத்துடைய ப்ரமோஷனில் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கார் சிவகார்த்திகேயன். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படத்துடைய வெற்றி கொண்டாட்டங்கள், அந்த வெற்றி கழிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு வாரம் ஒதுக்கிடணும். இதெல்லாம் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது கூட எனக்கு ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சத்யஜித் தியாகராஜன் சொன்னார். அந்த ஸ்கிரிப்டை முழுசாக அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்ற அளவுக்கு வெங்கட் பிரபு தயார் பண்ணி தயாரிப்பாட்டையும் கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் படித்தார்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதில் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க. அதை வந்து இந்த 10 நாளில் ஃபுல்லாக நான் கரெக்ட் பண்ணிடுறேன்னு இருக்காரு வெங்கட் பிரபு. ஓகே, ஸோ இந்த கேப் இருக்குல்ல, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது முடிஞ்ச உடனே நிச்சயமாக பிப்ரவரி மாதத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிடும் அப்படின்னு தியாகராஜன் சொன்னார். தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எப்போவுமே நல்ல பட்ஜெட்டு, அதே மாதிரி ஷெடியூல்ஸு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறவர்.
நிச்சயமாக பிப்ரவரி மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குது. சார் பொதுவாக ஒரு லெஜெண்டரி பர்சன் இறந்துட்டாங்கன்னா ஒரு அஞ்சலி கூட்டம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்கள பற்றி ஒரு மெமரி ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. ஏவிஎம் சரவணன் அவர் இறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக் மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் சினிமாலேருந்து எதுவுமே அந்த மாதிரி பண்ணவே இல்லையே. அவருக்கு நினைவஞ்சலி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க தான் முக்கியம். ஏவிஎம் சரவணனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கார் மு.க. ஸ்டாலின், அவரோடும் சரி அவருடைய தந்தையோடும் சரி மிக நெருக்கமான இணக்கமான உறவு வச்சுருந்தார். அதனால் நினைவஞ்சலி கூட்டத்தில் தமிழக முதல்வர் கலந்துட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதன் காரணமாக தான் அவர்கிட்ட தேதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற முடிவில் அவங்க இருக்காங்க. இப்போ முதல்வருடைய டேட் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வர 4ஆம் தேதிக்கு நினைவஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் கூட அந்த நினைவஞ்சலியில் கலந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் எந்தெந்த நட்சத்திரங்களாக இருக்காங்களோ எல்லா நட்சத்திரங்களையும் வைத்து அவங்க படம் எடுத்தவங்க. ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்திலேருந்து பல கலைஞர்கள் உருவாகிருக்காங்க. நிச்சயமாக பல தொழில்நுட்ப கலைஞர் வந்திருக்காங்க. அதனால் அந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் மொத்த தமிழ் சினிமா உலகமே கலந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.